வணக்கம். எந்த வீடியோவில் காளையார் கோயில் சிவபெருமானுடைய கோயிலை பற்றி பார்க்கலாம் வாங்க. சிவன் கோயில்கள் நம்ம தமிழ்நாடு முழுக்கவே எக்கச்சக்கமான கோயில்கள் இருக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்மளை ஆட்சி பண்ணின மன்னர்கள் எல்லாரும் பெரும்பாலும் சைவர்களாக இருந்தாங்க. அதனால் நிறைய திருப்பணிகள் சிவன் கோயில்களுக்கு தான் செய்யப்பட்டுச்சு. ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் அவங்கவங்க அரண்மனைகளை பலப்படுத்தி கட்டுறதை விட, அடுத்த சந்ததிகள் நம்ம வாழ்ந்த வாழ்க்கையை நம்ம அரண்மனையை பார்த்து மெச்சி போகணும் அப்படின்னு நினச்சதை விட, பரமனோட அந்த பரமசிவனுடைய கோயிலை தான் பிரம்மாண்டமாக கட்டணும், அதை பார்த்து பின்னால் வரக்கூடிய சந்ததிகள் மெச்சி போகணும் அப்படின்னு நினச்சாங்க. அப்படி பெரிய பெரிய கோயில்களை கட்டினதை அவங்களுடைய சாதனைகளாக நினச்சி நெஞ்ச நிமித்தி நடந்தாங்க. அந்த வரிசையில் சிவகங்கை சீமைக்குள்ள பாண்டி நாட்டு ராசாக்களாலையும் பின்னால் வந்த மருது பாண்டியர்களாலையும் பெருமையாக எடுத்து கட்டப்பட்ட கோயில் தான் இப்போ நம்ம பார்க்க போகிற காளையார் கோவில். காளையாராக அருள் புரியக்கூடிய காளீஸ்வரர், சொர்ண காளீஸ்வரர் இந்த கோயிலுடைய முக்கியமான தெய்வமாக சுயம்பு சாமியாக இருக்கார். இந்த வீடியோவை பார்த்து முடிக்கும்போது எக்கச்சக்கமான கதைகளையும் இந்த கோயிலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சிறப்புகளையும் தெரிஞ்சிருப்பீங்க. அதே நேரத்தில் சோகமான சில விஷயங்களையும், இந்த கோயிலுக்காக உயிர் தியாகங்களை பண்ணின சில தியாகசீலர்களை பற்றியும் இந்த கதையில் பார்ப்பீங்க. ஆங்கிலேயர்களெல்லாம் ஒரு சமயத்தில் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கோபுரத்தை குண்டு வச்சு தகர்ப்பேன் அப்படின்னு வெளிப்படையாக தண்டோரா போட்டிருக்காங்க. அதனால் இந்த கோயிலுக்கும் அந்த காலகட்ட அரசியலுக்கும் எவ்வளவு தூரம் தொடர்பு இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். புறநானூற்று பாடல்லையே இந்த கோயிலை, இந்த காளையார் கோயிலை பற்றின குறிப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுலேருந்து, இந்த கோயிலானது 2000 2300 வருஷங்கள் பழமையான வழிபாட்டு தலமாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறலாம். புறநானூறில் 2000 வருஷங்களுக்கு முன்னால் எழுதப்பட்ட புறநானூறுலையே சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், அதுக்கும் முற்பட்ட ஒரு பழமையான கோயிலாக தான் இது இருக்கும் அப்படின்னு நம்ம தெள்ள தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். இந்த காளையார் கோயில் பற்றி பேசும்போது, இந்த கோயிலில் ஒரு பெரிய கோபுரம் இருக்கு. அந்த கோபுரத்து மேலே ஏறி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஒரு 60 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுடைய கோபுரமே தெரியும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த காலகட்டத்தில் தென்னாட்டில் ரொம்பவே உயரமான கோபுரமாக மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பேசப்பட்டதுனால, அதே மாதிரி ஒரு கோபுரத்தை இங்கே சிவகங்கை சீமைக்குள்ள காளையார் கோயிலையும் கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணி, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் கோபுரம் 170 அடி உயரம் அப்படின்னு சொன்னா, கிட்டத்தட்ட அதை நெருக்கி 155 அடி உயரத்தில் எங்க காளையார் கோயிலையும் கோபுரம் கட்டப்படுது. 155 அடி உயரமாக கட்டப்பட்ட அந்த கோபுரத்து உச்சியில் ஏறி பார்த்தோம்னா, அந்த காலகட்டத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கோபுரம் தெளிவாக தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு ஆதாரமாக அந்த காலகட்டத்தில் ஒரு கும்மி பாட்டு கூட இருந்திருக்கு. மருத கோபுரம் தெரிய கட்டிய மருது பாண்டி வாராண்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலகட்டத்தில் ஒரு கும்மி பாட்டே இருக்கு. இப்படியாக இந்த பகுதியை, இந்த சிவகங்கை சீமையை ஆண்ட மருது பாண்டியர்களுக்கு இந்த காளையார் கோயில் ஈஸ்வரன் மேல அப்படி ஒரு பக்தி இருந்திருக்கு. அதனால தான் போட்டி போட்டுக்கிட்டு, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் கூட போட்டி போட்டுக்கிட்டு இவங்க அந்த காலகட்டத்தில் திருப்பணிகளை பண்ணியிருக்காங்க. எப்படி மருது பாண்டியர்கள் இந்த கோயில் மேலையும் இங்க இருக்கக்கூடிய அந்த கோபுரத்து மேலையும் அவங்களுடைய உசுரையே வச்சிருந்தாங்க அப்படிங்கிறதுனால தான் ஆங்கிலேயர்கள் மருது பாண்டியரை சிறைபிடிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு, பெரிய மருதுவை எங்க தேடியும் கண்டுபிடிக்க முடியலையே, அங்கங்க மறைஞ்சிருந்து கொரில்லா தாக்குதல்களை இவங்க நடத்தி வராங்களேன்னு சொல்லிட்டு, இவங்களை அடிபணிய வைக்கிறதுக்கு ஒரே வழி, இந்த கோயில் கோபுரத்தை தகர்த்து போடுவேன், குண்டு வச்சு அழிச்சு போடுவேன் அப்படின்னு சொல்லி மருது பாண்டியர்களை ஆங்கிலேயர்களுக்கு அடிபணிய வச்சிருக்காங்க. இப்படி கோயில் கோபுரத்தை, ஆண்டவனுடைய கோபுரத்தை, நம்ம ஆசாசையா எடுத்து கட்டின கோபுரத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற காரணத்துக்காக மருது பாண்டியர்கள் மாண்டு போகிறதுக்கே சம்மதிச்சு எங்க ஆங்கிலேயர்கள் கிட்ட சரணடைகிறாங்க. சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்பத்தூர்ல வச்சு அவங்க 2 பேருக்கும் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படுது. 2 நாள் தூக்குல தொங்குன மாதிரியே அவங்களுடைய உடல்களை வச்சிருக்காங்க. கடைசியாக அவங்க கேட்டுக்கிட்டதின் பேரிலே
அவங்களுடைய சமாதியானது இந்த கோயிலில் இருக்கக்கூடிய சாமியை பார்த்த மாதிரி, அந்த திசையை பார்த்த மாதிரி கோயிலுக்கு எதிரில் அவங்களுடைய சமாதியானது உருவாக்கப்பட்டுச்சு. இப்படி இந்த கோயிலுக்கு பின்னால சங்க காலத்திலிருந்து பேசக்கூடிய பழம்பெருமையும் இருக்கு. அரசியலோடு தொடர்பு பட்டு மன்னர்களுடைய பெருமையாக, ஆன்மீகத்துக்கு அடையாளமாக அவங்க பண்ணின தியாக செயல்களும் இருக்கு. இதையெல்லாம் தாண்டி இந்த கோயிலுக்கு ஏன் காளையார் கோயில் அப்படின்னு பேர் வந்துச்சு? காளமாட்டுக்கும் இந்த கோயிலுக்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறணும். இங்க முதல்ல சாமி எப்படி உருவானாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறணும். இந்த கோயில்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய தெப்பக்குளம் எப்படி உருவாச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறணும். இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை இந்த வீடியோ முழுக்க பார்க்க போறோம். இந்த கோயில்ல இருக்கக்கூடிய பெரிய ராஜகோபுரத்தை 18ஆம் நூற்றாண்டுகளில், அதாவது 1700களின் கடைசி பகுதிகளில் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த மருது பாண்டியர்கள் தான் கட்டினாங்க அப்படின்னு சொன்னா, இவ்வளவு முக்கியமாக 2000 வருஷம் 2300 வருஷங்கள் பழமையாக இருக்கக்கூடிய இந்த கோயிலுக்கு அதுக்கு முன்னால ராஜகோபுரமே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டா, இருந்துச்சு. முன்னால காலத்திலேயே பாண்டிய மன்னனால கட்டப்பட்ட அந்த ராஜகோபுரமானது 90 அடி ராஜகோபுரமாக இந்த கோயில் முன்னால 7ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டுச்சுங்கிறாங்க. 90 அடியில் அந்த ராஜகோபுரமானது இருந்துச்சு. ஆனாலும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மாதிரி நம்ம கிட்டையும் மிக உயர்ந்த கோபுரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கோபுரத்துக்கு பக்கத்திலேயே 155 அடி உயரத்தில் மிகப்பெரிய ராஜகோபுரத்தை இந்த மருது பாண்டியர்கள் கட்டி முடிச்சாங்க. இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரும், ஒரு கோயிலுக்கு 2 ராஜகோபுரங்கள் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த கோயிலுக்கு 2 ராஜகோபுரம் இல்ல, 3 ராஜகோபுரங்கள் கூட இருக்கலாம். ஏன்னு சொல்லி கேட்டா, இந்த கோயிலுக்குள்ள 3 சாமிகள், 3 சிவன் சாமிகள் இருக்காங்க அப்படிங்கிறது தான் ரொம்பவே மிகச்சிறப்பான விஷயம். ஒரே கோயிலுக்குள்ள நிறைய சிவலிங்கங்கள் இருக்கிறத நம்ம அங்கங்க பார்த்திருக்கலாம். ஆனா முக்கியமான தெய்வங்களாக தனித்தனி சன்னதி வாங்கி 3 பேருமே சிறப்புடையவர்களாக இந்த கோயில்ல சிவபெருமான்களை நம்மளால பார்க்க முடியும். இந்த காளையார் கோயில்ல காளீஸ்வரர், சொர்ண காளீஸ்வரர்னு சொல்லி முக்கியமாக சிவபெருமான் இருக்காரு. அதே மாதிரியே சோமேஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு, காளீஸ்வரருக்கு வலதுபுறத்தில் ஒரு சன்னதி வாங்கி ஒரு சிவபெருமானும், அதே சமயத்தில் சுந்தரேஸ்வரர் அப்படின்னு சொல்லி காளீஸ்வரருக்கு இடதுபுறம் சன்னதி வாங்கி இன்னொரு சிவபெருமானும் இருக்காங்க. இப்படி 3 சிவபெருமான்கள் ஒரே கோயில்ல தனித்தனி சன்னதி வாங்கி காட்சி கொடுக்கக்கூடிய இப்படிப்பட்ட அற்புதமான விஷயமானது காஞ்சிபுரத்தில் ஒரு கோயில் இருக்கு. காஞ்சிபுரத்தில் ஓணகாந்தேஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வானாசுரனுடைய தளபதிகளாக இருந்த ஓணன், காந்தன் சொல்லப்படக்கூடிய அந்த 2 பேரும் அவங்க பூசிச்சு வந்த சிவபெருமான ஓணேஸ்வரர், காந்தேஸ்வரர் அப்படின்னு சொல்லி 2 சிவபெருமான்களுடைய அம்சம் ஒரு கோயிலுக்குள்ள இருக்கும். அதுபோக சலந்திரன் வழிபட்ட சலந்தேஸ்வரரும் அந்த கோயிலுக்குள்ள இருப்பாங்க. ஸோ காஞ்சியில் தொண்டை நாட்டு தேவார பாடல் பெற்ற தலத்தில் ஏற்கனவே 3 சிவபெருமான்கள் தனித்தனி சன்னதி வாங்கி காட்சி கொடுக்குறாங்க அப்படிங்கிற பெருமை காஞ்சிபுரத்துக்கு இருந்தாலும், காஞ்சிபுரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா கோயில்லையுமே தனியாக தேவிக்குன்னு சன்னதிகள் இருக்காது. காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சிவபெருமான்களுக்குமே காமாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள இருக்கக்கூடிய காமாட்சி அம்மா தான் ஒரே தேவியாக இருப்பாங்க. தனித்தனி சன்னதிகளாக அந்தந்த கோயில்களுக்குள்ள தேவிகளுக்கு சன்னதி இருக்காது. ஆனா காளையார் கோயில்னு சொல்லப்படக்கூடிய இந்த கோயில்ல 3 சிவபெருமான்கள், காளீஸ்வரர், சோமேஸ்வரர், சுந்தரேஸ்வரர், இந்த 3 சிவபெருமான்கள் தனித்தனி சன்னதியில் இருப்பாங்க. அதே மாதிரியே இந்த சிவபெருமான்களுடைய தேவிகளும் சொர்ண காளீஸ்வரருடைய தேவியாக சொர்ணவள்ளி தாயாரும், சோமேஸ்வரருடைய தேவியாக சௌந்தரநாயகி தாயாரும், சுந்தரேஸ்வரருடைய தேவியாக மீனாட்சி அம்மாவும் தனித்தனி சன்னதியில காட்சி கொடுக்கக்கூடிய அரிதிலும் அரிதான இப்படி அற்புதமான இந்த சன்னதிகளை எல்லாம் நம்ம இந்த கோயிலில் மட்டும்தான் பார்க்க முடியும். இங்கே இந்த 3 சிவபெருமான்கள் இருக்காங்களே, இந்த சிவபெருமான்களுடைய வரலாறுக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னால இந்த ஊர் மக்கள், இந்த சிவகங்கை, இந்த காளையார் கோயில் ஊர் மக்கள் எல்லாம் இந்த 3 சிவன்களை பற்றியும் சொலவடையாக ஒரு விஷயம் பேசுவாங்க. அது என்னன்னா, காளீஸ்வரர் தேட, சோமேஸ்வரர் அழிக்க, சுந்தரேஸ்வரர் சுகிக்க, இப்படி ஒரு கோயில் அப்படிமாங்க.
சொல்லுவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, இங்க இருக்கக்கூடிய மூத்தவராக ஆதியிலிருந்தே இங்க இருக்கக்கூடிய காளீஸ்வரர் அப்படின்னு சொல்றமே, இந்த தெய்வத்துடைய பேர்ல தான் இந்த கோயிலுக்கு சொந்தமான நிலபுலங்கள் அத்தனையும் இருக்கு. இவர் பேர்ல தான் எல்லா சொத்துகளுடைய பட்டாக்களும் இருக்கு. 40 கிராமங்கள்ல இருக்கக்கூடிய கோயிலுக்கு சொந்தமான நிலபுலங்கள், எக்கச்சக்கமான லட்சங்கள் விலை மதிக்கக்கூடிய அத்தனை நகைகளும் இது எல்லாமே காளீஸ்வருடைய பேர்ல தான் இருக்கு. ஆனா இந்த காளீஸ்வர் இருக்காரு, இவருக்கு பெருசா பிரம்மோற்சவம் நடக்காது. தைப்பூசத்துல ஒரு பிரம்மோற்சவம் நடந்தாலும் அவருக்கு பெருசா பார்க்கக்கூடியது புஷ்ப நீராட்டல் மட்டும்தான் இருக்கும். ஆனா ரெண்டாவதா சோமேஸ்வரன் இருக்காரு, அவரு ஒரு வீடுன்னு சொல்லி எடுத்துக்கிட்டா கூட ஒரு பெரிய அண்ணன் இருப்பாரு, அவர் கஷ்டப்பட்டு நல்லா சொத்து சேர்ப்பாரு. ரெண்டாவது ஒரு தம்பி இருப்பாரு, அவர் என்ன செய்வாரு, சொத்தை பூரா அழிப்பாரு. மூணாவது ஒரு தம்பி இருப்பாரு, அவர் என்னன்னா எதுலையும் கலந்துக்கிற மாட்டாரு, அவர் உண்டு அவர் வேலை உண்டுன்னு அவருக்கு தேவையானதை மட்டும் வாங்கிக்கிட்டு அமைதியா இருப்பாரு. அதே மாதிரி தான் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய காளீசர் அத்தனையையும் தன்பால் வச்சிருந்தாலும் பெருசா செலவுகளை பண்ணிக்க மாட்டாரு. ஆனா ரெண்டாவதா இருக்கக்கூடிய சோமேஸ்வர் என்ன செய்வார்னா, ஆடம்பரமான உற்சவம் வைகாசி மாசத்துல, வைகாசி விசாகத்துல அவருக்கு மிகப்பெரிய திருவிழா நடக்கும். அந்த சமயத்துல திருவிழாவோடு சேர்ந்து தெப்போற்சவம், புஷ்ப பல்லக்கு, தேரோட்டம் அத்தனையையும் இந்த சோமேஸ்வர் பார்ப்பாரு. ஆனா விஷயம் என்ன, சொத்து பத்து பூரா காளீஸ்வர் பேர்ல தான் இருக்கு. அவருக்கே அவ்வளவு பெரிய திருவிழா கிடையாது, சோமேஸ்வரருக்கு மிகப்பெரிய திருவிழா கொண்டாடுவாங்க. அடுத்து மூணாவதா இருக்கக்கூடிய சுந்தரேஸ்வரருக்கு பெருசா திருவிழாக்கள்ல எல்லாம் அவருக்கு நாட்டம் செலுத்தாம, ரொம்ப பெரிய செலவுகளை எல்லாம் வைக்காம, அவருக்கு தேவையான நித்தியப்படி பூஜைகளை மட்டுமே வாங்கிக்கிட்டு சுந்தரேஸ்வரர் இந்த கோயில்ல காட்சி கொடுப்பாரு. அதனாலதான் இந்த ஊர் மக்கள் எல்லாம் காளை தேட சோமன் அழிக்க சொக்கர், அதாவது சுந்தரர் சுகிக்கன்னு இந்த கோயில்ல 3 சாமிகள் இருக்காங்க அப்படின்னு வேடிக்கையாக சொல்லுவாங்க. ஸோ இந்த கோயிலில் இருக்கக்கூடிய இந்த 3 முக்கியமான தெய்வங்களையும் இப்போ நம்ம பார்த்துட்டோம். இப்போ மிகச்சரியாக இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, சிவகங்கையிலிருந்து ஒரு 18-20 கிலோமீட்டர் தூரத்திலையும், தேவகோட்டையிலிருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தூரத்திலையும், மதுரையில் இருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 64லிருந்து 66 கிலோமீட்டர் தூரத்திலையும் காளையார் கோயில் அப்படிங்கிற இடத்துல இந்த கோயிலானது இருக்குது. இந்த கோயில் வரலாற்றில் மிக முக்கியமான இடம் பிடிச்ச கோயில். திருக்கான பேர் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஆதி காலத்தில் இந்த கோயிலுக்கு பேர் இருந்திருக்கு. அதுக்கு பின்னால தான் சுந்தரமூர்த்தி நாயனார் பாடின ஒரு பாட்டின் காரணமாக இந்த கோயிலுக்கு காளையார் கோயில் அப்படின்னு பேர் வந்துச்சு. அதனால தேவார பாடல் பெற்ற தலம் அப்படிங்கிற பெருமையானது இங்க திருநாவுக்கரசர் பாடியிருக்காரு, ஞானசம்பந்த பெருமான் பாடியிருக்காரு, சுந்தரமூர்த்தி நாயனார் பாடியிருக்காரு. இவங்கெல்லாம் பாட்டு பாடுனதுனாலேயே தேவார பாடல் பெற்ற தலம், பாண்டி நாட்டு தலம் அப்படிங்கிற பெருமையானது இந்த கோயிலுக்கு கிடைச்சிருக்கு. இந்த மூவர் மட்டும் இல்லாம சேக்கிழார் பெருமான் பாடியிருக்காரு, கபில தேவர், கல்லாட தேவர், பரண தேவர், அருணகிரிநாதர், இங்க இருக்கக்கூடிய முருகன் மேல அருணகிரிநாதர் பாட்டு பாடியிருக்காரு, வள்ளலார் பாட்டு பாடியிருக்காரு. இப்படின்னு மிக முக்கியமான தலமாக இந்த காளையார் கோயில் இருக்கு. இப்போ இந்த கோயிலுடைய வரலாறுக்குள்ள போவோம். இங்க இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு காளீஸ்வரர், சொர்ண காளீஸ்வரர் அப்படின்னு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா, இதனுடைய முன்கதையானது கைலாயத்தில் நடக்குது. ஒரு சமயத்தில் கைலாயத்தில் சிவபெருமானும் பார்வதியும் பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்வதி தேவி கேட்குறாங்க, ஆண்டவனே இந்த உலகம் பூராமே நீங்க பறந்து விரிஞ்சிருக்கீங்க, அப்படி இருக்கும்போது ஏன் வெவ்வேறு தோற்றத்தில் நீங்க காட்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பரமசிவன் பார்வதிக்கு பதில் சொல்றாரு, சிருஷ்டி, திதி, சம்ஹாரம், துரோபவம், அனுகிரகம் அப்படிங்கிற 5 தொழில்களையும் நான் செய்யறதுனால தான் தேவி நான் பல வடிவங்களில் காட்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அதோட நிற்காம இந்த உலகமானது நான் எப்போ கண் திறக்கிறேனோ அப்பத்தான் இந்த உலகத்தினுடைய சிருஷ்டியானது ஆரம்பிக்கும், நான் எப்போது கண்ணை மூடுறனோ அப்போ இந்த உலகமானது அழியக்கூடிய நிலைமை ஏற்படும் அப்படின்னு தேவி கிட்ட சொல்றாரு. சிவபெருமான் இப்படி ஒரு விளக்கத்தை சொன்ன உடனேயுமே பார்வதி தேவிக்கு ஒரு ஆர்வம் வந்துருது. இவருடைய கண்ணு மூடுனா உலகம் அழியுமா, அது எப்படி அழியும்னு பார்ப்போம்னு சொல்லி பார்வதி தேவி சிவபெருமானுடைய கண்களை ஒரு நொடி பின்னால வந்து பொத்திடுறாங்க. இதனால இந்த உலகமே ஸ்தம்பிச்சு போயிருது. சிவபெருமானுக்கு ஒரு நொடி அப்படின்னு சொன்னோம்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, உயிர்களுக்கெல்லாம் பல்லாயிரக்கணக்கான வருஷங்களுக்கு சமானம். அதனால கைலாசத்தில் ஒரு நொடி கிடக்கு
நடக்குது அப்படின்னு சொன்னா உலகத்துல பல்லாயிரக்கணக்கான வருஷங்கள் எல்லாம் உருண்டோடி போயிருக்கும். எப்படி இந்த விபரீதம் தெரியாம தேவி ஒரு நொடி கண்ணை போத்தி உலக உயிர்கள் எல்லாம் இப்படி அவதிப்படுறதுக்கு காரணமாயிட்டதுனால அவர் மேல, பார்வதி தேவி மேல கோவப்பட்டு சிவபெருமான் ஒரு சாபத்தை போட்டுறாரு. இந்த தேவி காளியாக கரிய நிறம் கொண்டு பூமியில போய் பிறப்பெடுப்ப அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ பார்வதி தேவி தான் செஞ்ச தப்ப நினைச்சு மனம் வருந்தி இந்த சாபத்துக்கான சாப விமோசனத்தை கேட்கும்போது சண்டாசுரன் சொல்லப்படக்கூடிய அசுரனை அழிக்கிறதுக்காக நீ தேவர்களுக்கு உதவி செய்யும்படியான ஒரு சூழ்நிலை வரும். அப்படி சண்டாசுரனை அழிச்சதுக்கு அப்புறமா உனக்கு சாப விமோசனம் கிடைக்கும் அப்படின்னு சிவபெருமான் சொல்லிடுறாரு. அதனால தேவியும் காணப்பேர்னு சொல்லப்படக்கூடிய திருக்காணப்பேர்னு சொல்றமே இந்த காளையார் கோயிலுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு மருத வனத்துக்குள்ள துர்கா தேவியாக கொழுவு இருக்கிறாங்க. அப்போ பல வரங்களை எல்லாம் வாங்கி இந்த உலகத்தையே ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சண்டாசுரனை அழிக்கிறதுக்கான நேரம் வருது. தேவர்கள் எல்லாம் தேவியை தேடி வந்து தேவி கிட்ட முறையிட்டு தேவி இந்த சண்டாசுரனை வதம் செஞ்சு முடிக்கிறாங்க. அப்படி வதம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா அவனை கொன்ன அந்த பாவத்தை தீர்த்துக்கிட்டு அந்த பிரம்மஹத்தி தோஷத்தை போக்கிக்கிட்டு மறுபடியும் ஆண்டவனை போய் சரணடையணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கோயில்ல, இந்த காளையார் கோயில்ல இருந்த சிவகங்கை தீர்த்தத்தில் போய் நீராடி வந்து சிவபெருமானை கும்பிட்டு அவர்கிட்ட இடப்பாகம் வாங்கி இங்க இருக்கக்கூடிய அந்த காளீஸ்வரரை தேவி மனம் புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா கரிய நிறங்கொண்ட காளியம்மாவாக இருந்த இந்த தேவியானவர் சொர்ணவல்லியாக கரிய நிறம் மறைந்து தங்கம் போல் ஜொலிக்கக்கூடிய மேனியோடு சொர்ணவல்லியாக இந்த காளீஸ்வரரை மணந்து சொர்ண காளீஸ்வரர் அப்படின்னு சொல்லி அவருக்கும் பேர் வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க. இப்படி சொர்ண காளீஸ்வரர் உருவாகிறதுக்கு பின்னால இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்துச்சு. இந்த காளையார் கோயிலை சுற்றி முக்கியமான சம்பவங்கள் எல்லாம் சில இடங்கள்ல அரங்கேறி இருக்கும். அந்த ஊர்களுக்கெல்லாம் அந்த நடந்த விஷயத்தை குறிக்கும் விதமாகவே பேர் வைக்கப்பட்டிருக்கு. இங்க கண்டதேவி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. இந்த ஊர்ல தான் தேவர்கள் எல்லாரும் வந்து தேவியை பார்த்து சண்டாசுரனை அழிக்கணும் அப்படின்னு தேவியை கண்டு முறையிட்டதுனால கண்டதேவின்னு பேர் இருக்கு. அப்புறம் தேவி கோட்டைன்னு ஒரு பேரு. இந்த தேவி கோட்டையானது தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து தேவி கொழுவு இருக்கிறதுக்காக குடியிருக்கிறதுக்காக கட்டி கொடுத்த கோட்டையானது தேவி கோட்டைங்கிறாங்க. வெற்றியூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. இந்த இடத்துல தான் சண்டாசுரனை தேவி வெற்றி கொண்டாங்கன்னு சொல்லப்படுது. மாலக்கண்டான் ஒரு ஊர் இருக்கு. இன்னைக்கு அதை மாலைக்கண்டான்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த காலகட்டத்தில் மாலக்கண்டான், வீழக்கண்டான் அப்படின்னு அர்த்தம். இங்க இந்த சண்டாசுரன் வீழும் போது அவனுடைய தேர் கொடியானது வீழ்ந்த இடம் அப்படிங்கிறதுனால மாலக்கண்டான் அப்படிங்கிற ஒரு ஊரானது உருவாச்சு. அப்புறம் தேவர்கள் எல்லாம் தேவிக்கு இந்த வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறமா தேவிக்கு பூமாரி பொழிவாங்க. அதனால பூங்கொடி அப்படிங்கிற ஒரு ஊரானது உருவாச்சு. இப்படி முக்கியமான விஷயங்கள் எல்லாம் நடந்த ஊர்கள் எல்லாம் இந்த கோயில, இந்த காளையார் கோயிலை சுத்தியே நமக்கு சாட்சியாக இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. சரி, சுயம்பு சாமியாக இருக்கக்கூடிய சிவபெருமான் காளீஸ்வரராக, சொர்ண காளீஸ்வரராக எப்படி இங்க உருவானாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இந்த கோயில் எப்படி கட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா, வீரசேனன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பாண்டிய மன்னன் இருந்திருக்கான். அவனுக்கும் அவனுடைய மனைவி சோபனாங்கி, இவங்க ரெண்டு பேருக்கும் குழந்தை பாக்கியம் மட்டும் இல்லாமலே இருந்திருக்கு. அதனால அந்த ராணியம்மா தங்கத்திலேயே ஒரு குழந்தை செஞ்சு வச்சு அந்த குழந்தையவே தன்னோட குழந்தையாக கொஞ்சி விளையாண்டு இப்படியாக அவங்களுடைய நாட்களை கடத்தி வராங்க. இப்படிப்பட்ட நேரத்தில் இந்த பாண்டிய மன்னனுக்கு இந்த சொர்ணகாளீஸ்வரருடைய அந்த அருமை பெருமைகள் எல்லாம் தெரிய வர தன்னோட மனைவியோடு வந்து அந்த தங்க பதுமை அந்த குழந்தையையும் தூக்கி வந்து இங்கே இருக்கக்கூடிய ருத்ர குளத்தில் மூழ்கி எழுந்து சிவபெருமான கும்பிடலாம் அப்படின்னு வர்றாரு. ருத்ர குளத்தில் குழந்தையோடு சேர்ந்து மனைவியோடு சேர்ந்து அவர் முங்கி எந்திரிக்கும் போது அந்த மகாராணியுடைய கையில் இருந்த தங்க பொம்மையானது குழந்தையாக மாறி வருது. அந்த குழந்தையை கொடுத்த சிவபெருமானுக்கு நன்றி சொல்லி அவருக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இங்க பெரிய பெரிய சன்னதிகளோடு இந்த கோயிலை வீரசேனன் அப்படிங்கிற பாண்டிய மன்னன் எடுத்து கட்டினாராம். அது மட்டும் இல்லாம இப்படி கோயிலை பெரிய அளவில் எடுத்து கட்டிக்கிட்டு இருக்கும்போது வீரசேனன் சொல்லப்படக்கூடிய அந்த மதுரை ஆட்சி பண்ண
பண்ணக்கூடிய பாண்டிய மன்னனானவன் இப்போ காளையார் கோயிலில் இருந்து இந்த திருப்பணிகளை எல்லாம் பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதனால அவர் காளையார் கோயிலில் இருந்துட்டு தினமும் மதுரைக்கு போய் மதுரை மீனாட்சி அம்மனையும் சொக்கநாத பெருமானையும் கும்பிட்டுட்டு வந்து அதுக்கப்புறமா தான் சாப்பிடவே ஆரம்பிப்பார். இதே விஷயத்தை அவர் பல காலமாக தொடர்ச்சியாக செஞ்சு வரும்போது ஒரு சமயத்தில் அங்கே சரியான அடமழை பிடிச்சி பெய்யுது. அதனால மதுரைக்கு போய் சிவபெருமானை கும்பிட முடியாத நிலைமையானது இந்த மன்னனுக்கு உருவாயிருது. அன்னைக்கு ராத்திரியே அவருடைய கனவுல சிவபெருமான் வந்து, இனிமேல் நீ தினமும் மதுரை வரைக்கும் வந்து என்னை கும்பிட வேணாம், நானே உன்னை தேடி வருவேன் அப்படின்னு அவருடைய கனவுல சொல்லிடுறாரு. மறுநாள் காலையில் கோயில் திருப்பணிகளை, இங்கே காளையார் கோயிலில் நடக்கக்கூடிய திருப்பணிகளை எல்லாம் அந்த பாண்டிய மன்னன் மேற்பார்வையிட வரும்போது அங்கு அவர் கனவுல பார்த்த மாதிரியே ரிஷபத்தினுடைய அடிச்சுவடுகளை எல்லாம் அவரால் அந்த கோயிலுக்குள்ள பார்க்க முடியுது. அங்க மதுரையில் இருக்கக்கூடிய சொக்கர் பெருமான், மதுரையில் இருக்கக்கூடிய சுந்தரேஸ்வரன் எந்த கோயிலுக்கு வந்து சேர்ந்துட்டாரு அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து சொன்னதுனால உடனுக்குடனே இங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய காளீஸ்வரருக்கு மிகப்பெரிய சன்னதி உருவாக்கக்கூடிய நேரத்தில், சோமேஸ்வரருக்கு மிகப்பெரிய சன்னதி உருவாக்கக்கூடிய நேரத்தில் புதிதாக வந்திருக்கக்கூடிய சுந்தரேஸ்வரனுக்கும் இந்த வீரசேனன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பாண்டிய மன்னன் இங்கே கோயிலை எழுப்பி வச்சாராம். அப்படித்தான் இங்கே சுந்தரேஸ்வரரும் மீனாட்சி அம்மாவும் கோயிலுடைய முக்கியமான தெய்வமாக இருக்கக்கூடிய காளீஸ்வரருக்கும் சுவர்ணவல்லி தேவிக்கும் நடுவில் தனித்தனி சன்னதிகள் வாங்கி காட்சி கொடுக்குறாங்க. அடுத்து இந்த கோயிலுடைய தெப்பத்தை பற்றி பேசணும். இந்த கோயிலுடைய மேற்கு பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய தெப்பம் இருக்கும். அந்த தெப்பத்துக்கு நடுவில் ஒரு பெரிய நீராழி மண்டபமும் இருக்கும். இந்த நீராழி மண்டபத்தோடு இருக்கக்கூடிய இந்த தெப்பத்தை ஆனைமடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனைமடு அப்படின்னு ஏன் இதுக்கு பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா, எந்த தெப்பத்துக்குள்ள ஒரு ஆணையே இறங்கினாலும் அது மூழ்கி போயிரும் அப்படிங்கிறதுனால ஆனைமடுன்னு பேர் வந்துச்சு அப்படின்னு ஒரு தகவல் சொல்லப்படுது. இன்னொரு தகவல் என்ன சொல்லப்படுதுன்னா, ஒரு சமயத்தில் இந்திரனுடைய ஐராவதம், அந்த வெள்ளை யானையானது கைலாசத்துக்கு போயிருக்கு. கைலாசத்துக்கு போய் திரும்பும்போது சும்மா வராம நந்தியுடைய வாழை பிடிச்சி இழுத்துருச்சான். அதனால நந்திக்கு கோபம் வந்து 1000 வருஷங்கள் நீ பூமியில போய் காட்டு யானையா திரிவ அப்படின்னு ஒரு சாபத்தை வெள்ளை யானை தேவ யானை அந்த ஐராவதத்துக்கு போட்டுறாரு. அதே மாதிரி சாப விமோசனமாக இந்த தலத்து, இந்த காளையார் கோயில் தலத்து இறைவனை நீ கும்பிட்டு வரும்போது உனக்கு சாப விமோசனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதனால அந்த யானையானது 1000 வருடங்கள் பூமியில சுத்தி திரியும் போது தன்னுடைய கொம்பை வச்சு குத்தியே ஒரு மிகப்பெரிய தடாகத்தையே வெட்டி அந்த தடாகத்திலிருந்து தண்ணி எடுத்து கொண்டு போய் இங்க இருக்கக்கூடிய காளீஸ்வரருக்கு அது தினமும் அபிஷேகம் பண்ணி அந்த சாப விமோசனம் அதுக்கு கிடைச்சிச்சு. அதனாலேயே இதுக்கு ஆனைமடு அப்படின்னு பேர் வந்துச்சுன்னு ஒரு கதை சொல்லப்படுது. இன்னொரு கதையானது, துர்வாச முனிவர் ஒரு சமயத்தில் மகாலட்சுமி தேவிக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மலர் மாலையை கொண்டு வந்து அதை இந்திர தேவன் கிட்ட கொடுக்கிறாரு. இந்திரனுடைய குருநாதராக இருக்கக்கூடிய இந்த துர்வாசர் இப்படி ஒரு மலர் மாலையை கொடுக்கிறாரு அப்படின்னு சொன்னா இந்திர தேவன் அதை எவ்வளவு பத்திரமா வாங்கி வச்சிருக்கணும். அவன் ரொம்ப அலட்சியமாக துர்வாசர் கொடுத்த அந்த மலர் மாலையை வாங்கி இந்த ஐராவதத்தினுடைய கையில கொடுக்கிறாரு. ஐராவதமானது அதை கொஞ்சம் கூட மதிக்காம கீழே போட்டு அது மேல ஏறி மிதிச்சிருது. இதனால துர்வாசர் இந்திரனுக்கும் சாபம் கொடுப்பாரு, ஐராவதத்துக்கும் சாபம் கொடுப்பாரு. இப்படி ஐராவதத்துக்கு சாபம் கொடுத்து பூமிக்கு அதை இறக்கி விடும்போது அந்த சாபத்தில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. எந்த ஐராவதம் சாபத்தினால பூமிக்கு வரும்போது எந்த மனுஷங்க கண்ணுக்கும் படக்கூடாது அப்படின்னு அந்த சாபத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சமயத்தில் ஒரு மனிதன் பூமியில் சுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஐராவதத்தை பார்க்கும்படியாக ஆயிருது. அப்படி மனுஷனுடைய பார்வை படுறதுக்கு முன்னால, அவன் திரும்புறதுக்கு முன்னால தன்னுடைய தந்தங்களால இந்த பூமிக்கு கீழே ஒரு பாதாள குழியை வெட்டி அதுக்குள்ள போய் இந்த ஐராவதமானது பதுங்கி நின்றுச்சுன்னும் அதுல தான் காலப்போக்கில் தண்ணீர் சேரப்போக இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஆனைமடுன்னு சொல்லப்படக்கூடிய அந்த மிகப்பெரிய தெப்பமானது, அந்த நீராழி மண்டபத்தோடு கூடிய பெருந்தெப்பமானது நமக்கு கிடைச்சிச்சுன்னு சொல்லுவாங்க. இப்படி இந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாலையும் மிகப்பெரிய வரலாறுகள் கொட்டி கிடக்கு. இவ்வளவு நேரம் நம்ம பார்த்ததையெல்லாம் தாண்டி இந்த கோயிலுக்கு செய்யப்பட்ட தேருக்கு பின்னால ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கு. அந்த வரலாறை கேட்கும் போதே நம்ம உடம்பெல்லாம் புல்லரிச்சு போயிடும். எப்படி மருது பாண்டியர்கள் மதுரையை போல நம்ம காளையார் கோயிலையும் ஒரு மிக பிரம்மாண்டமான
கோபுரத்தை கட்டணும் அப்படின்னு நினைச்சாங்களோ அதே மாதிரி கோபுரத்தை கட்டி முடிச்ச உடனேயுமே ஒரு பெரிய தேரை உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த தேரை உருவாக்குறதுக்கு இந்த சுத்துப்பட்டு கிராமத்திலேயே மிகச்சிறந்த தச்சனாக பெருந்தச்சனாக விளங்கக்கூடிய குப்பமுத்து ஆசாரி அப்படிங்கிறவர், அவர் மாலைக்கண்டான் அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவர். இங்க காளையார் கோயில் பார்க்கிறோமே, இங்கிருந்து ஒரு 18 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஊர்ல குப்பமுத்து ஆசாரி அப்படிங்கிறவர் இருக்காரு. மருது சகோதரர்கள் குப்பமுத்து ஆசாரி கிட்ட இந்த தேர் செய்யக்கூடிய வேலையை கொடுத்த உடனேயுமே அவருக்கு மிகப்பெரிய சந்தோஷம், மிகப்பெரிய பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு, அருமையான தேர் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்படி சொல்லிட்டு எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாம அவர் தேரை செய்ய ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஆரம்பிக்கும் போது ஒரு நாள் 2 நாள் கழிஞ்சு போகுது. அதுக்கப்புறம் மன்னர்களை பார்த்து ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றாரு. இந்த தேரை செய்யும் போது என் கூட சேர்ந்து வேலை பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் நீங்க அன்னைக்கு கூலியை கொடுத்துடணும். ஆனா எனக்கு மட்டும் இந்த தேர் செய்யறதுக்கான தட்சணையை நான் ஒரே நேரத்தில் முழுமையாக கேட்டு வாங்கிக்கிறேன். அது தேர் முழுசா செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா தான் நான் கேட்பேன். நான் கேட்கிற தட்சணையை நீங்க கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. மருது சகோதரர்களும் அதனால என்ன, நீங்க சொல்ற மாதிரியே செஞ்சிடறோம், நீங்க என்ன தட்சணை கேட்டாலும் கொடுப்போம், தேர் செஞ்சு முடிச்ச பிறகு நீங்க வாங்கிக்கிறலாம் அப்படின்னு சொல்லி இவரை அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ஆசாரியும் கடுமையாக வேலை பார்த்து ரொம்ப அற்புதமாக அந்த தேரை உருவாக்கி கொடுத்துட்றாரு. தேரெல்லாம் செஞ்சு முடிச்சு தேரோட்டமானது அந்த தைப்பூச திருவிழா அன்னைக்கு வரக்கூடிய தேரோட்டமானது அன்னைக்கு நாள் குறிக்கப்பட்டு அருமையாக தேர் ஓடுறதுக்காக நிற்கிது. அப்போ அந்த காலகட்டத்தில் பெரிய மருது சின்ன மருது இவங்க 2 பேரும் ராசாவா இருக்கிறதுனால அவங்க தேர் மேலே ஏறி கொடியசைச்சு வச்சு இந்த தேரோட்டத்தை தொடக்கி வைப்பாங்க. இப்போ கூட நம்ம போய் பார்த்தோம்னா அழகர் கோயில், மதுரை அழகர் கோயில் எல்லாம் போய் பார்த்தோம்னா அங்க தேரோட்டம் ஆரம்பிக்கும் போது பரம்பரையாகவே இந்த தேர் மேலே ஏறி கொடியசைச்சு இந்த தேரோட்டத்தை தொடங்கி வைக்கிறதுக்குன்னு நிறைய தலைக்கட்டுகள் இருப்பாங்க. அது மாதிரி மன்னர்கள் இந்த தேர் மேலே ஏறி கொடியசைச்சு இந்த தேரோட்டத்தை தொடக்கி வைக்கிறாங்க. ஆனால் கீழே இருந்து மக்கள் எவ்வளவோ முயற்சி செஞ்சு பார்த்தும் அந்த தேரை ஒரு அடி கூட இழுக்க முடியல. எதனால இப்படி தேரை இழுக்க முடியல அப்படின்னு மன்னர்களுக்கு ஒரே சந்தேகம். ஒருவேளை நம்ம ஆசாரிக்கு முழுமையான குருதட்சணையை கொடுக்கணும்னு சொன்னமே, அந்த குருதட்சணையை கொடுக்காதனால தான் தேர் ஓட மாட்டேங்குது, அதனால ஆசாரியை போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசாரியை பார்த்து அவருக்கு குருதட்சணையா என்ன வேணும் அப்படின்னு பெரிய மருது கேட்கிறாரு. அப்படி கேட்கும்போது ஆசாரி சொல்றாரு, எனக்கு தர வேண்டிய குருதட்சணையானது ஒரு நாள் இந்த சிவகங்கை சீமைக்கு நான் தான் ராசாவாக இருக்கணும், உங்களுடைய உடைவாளையும் உங்களுடைய கிரீடத்தையும் உங்களுடைய செங்கோலையும் இன்னைக்கு ஒரு நாள் என்கிட்ட கொடுங்க அப்படின்னு அந்த குப்பமுத்து ஆசாரி கேட்கிறாரு. இப்படி சூழ்ச்சி செய்யறதுக்காகத்தான் நான் கடைசியாக தட்சணையை வாங்கிக்கிறேன் அப்படின்னு நீ உன் மனசுக்குள்ள திட்டம் போட்டு வச்சிருந்தியா அப்படின்னு சொல்லி சின்ன மருது தன்னுடைய கத்தியை எடுத்து அந்த ஆசாரியை குத்த போகிறாரு. ஆனாலும் பெரிய மருது அதனால என்ன, ஒரு நாள் தானே அவர் நாட்டுடைய ராசாவாக இருக்கணுங்கிறாரு, பரவாயில்ல, இவ்வளவு அருமையான தேரை நம்முடைய சிவபெருமானுக்கு பண்ணி கொடுத்ததுனால அந்த ஒரு மரியாதை அவருக்கு கிடைக்கட்டும்னு சொல்லிட்டு ஒரு நாள் முழுக்க அவரே அந்த ஆசாரி ஐயாவே இந்த சிவகங்கை சமஸ்தானத்துடைய ராசாவாக இருக்கட்டும் அப்படின்னு அவருக்கு அந்த அந்தஸ்தை கொடுக்கிறாரு. இப்போ அந்தஸ்து யார்கிட்ட போயிருச்சு, ஆசாரி கிட்ட போயிருச்சு. அதனால தேர் ஓடணும் அப்படின்னு சொன்னா ராசாதான தேருக்கு மேலே ஏறி அந்த கொடி அசைச்சு தேரோட்டத்தை தொடங்கணும். அதனால ஆசாரி போய் இப்ப தேர் மேலே ஏறி கொடி அசைச்சு அந்த தேரோட்டத்தை தொடங்குறாரு. அவர் கொடி அசைச்சு அடுத்த நிமிஷத்திலேயே அந்த தேரானது ஓட ஆரம்பிக்குது. இப்ப எந்த தடங்களும் இல்லை. ஆனா கொஞ்ச தூரம் தேர் போய்கிட்டே இருக்கும்போது ஒரு பெரிய கல்லுல இந்த தேரானது ஏறி இறங்குது. அப்படி தேர் மேல நின்று கொடியசைச்சுக்கிட்டு இருந்த ஆசாரி தவறி தேர் சக்கரத்துக்குள்ளேயே விழுந்துடுறாரு. விழுந்த மாத்திரத்துல தேருடைய சக்கரம் அவர் மேல ஏறி குத்துயிரும் கொலையுயிருமாக அவர் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்த நாட்டு மக்கள் எல்லாம், பார்த்தியா எவ்வளவு பெரிய பேராசைப்பட்டான், நாட்டுக்கே ராசாவாகணும்னு நினைச்சான், ராசாவை ஏமாத்த பார்த்தான், அதனாலதான் ஆண்டவனே அவனுக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுத்துட்டாரு, இது இந்த குப்பமுத்து ஆசாரிக்கு தேவைதான் அப்படின்னு நாட்டு மக்கள் எல்லாம் பேசுறாங்க. ஆனாலும் பெரிய மருதுவும் சின்ன மருதுவும் ஓடி வந்து ஆசாரி ஐயா கொஞ்சம் கவனமா இருந்திருக்க கூடாதா, எப்படி ஆயிப்போச்சேன்னு சொல்லி அவரை காப்பாத்துறதுக்கு ஏதாவது வழிவகை இருக்குமான்னு தேடி பார்க்கறாங்க. ஆனா குப்பமுத்து ஆசாரியுடைய இடுப்புல ஒரு பனை ஓலைய அவர் சொருகி வச்சிருந்ததை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு அந்த இடத்துல உசுர விட்டுறாரு. அந்த பனை ஓலையில அப்படி என்ன எழுதி இருக்கு அப்படின்னு அவங்க எடுத்து படிக்கும் போதுதான் ஒரு விஷயம் தெரியுது. இந்த
ஆசாரி ஐயா ரொம்ப பக்தியோட தேரை செதுக்கும் போது முதல்ல அதுல விநாயகருடைய சிற்பத்தை செதுக்குவாங்களாம். அப்படி செதுக்கும் போது அந்த விநாயகருடைய அந்த துதிக்கையானது ஒடிஞ்சு போயிருக்கு. என்னடா இப்படி ஒரு அபசகுணம் ஆகி போச்சுன்னு சொல்லிட்டு 2வது முறை ஒரு தடவை செதுக்கி பார்த்திருக்காரு. அப்பவும் அதே மாதிரி விநாயகருடைய துதிக்கையானது உடைஞ்சு போகுது. 3வது தடவை முயற்சி பண்ணி பார்க்கிறாரு. 3வது தடவையும் உடைஞ்சு போகுது. அதனால ஏதோ தப்பா இருக்கேன்னு சொல்லி இந்த குப்பமுத்து ஆசாரி ஐயா அவங்களுடைய முன்னோர் எல்லாம் சொல்லி கொடுத்திருந்த வானசாஸ்திரத்தை, அதாவது ஜோசியத்தை முத்து குமிச்சு பார்க்கிறாரு. அப்படி முத்துச்சோழி போட்டு பார்க்கும்போது ஒரு தேர் செய்யும் போது வரிசையாக விநாயகருடைய இந்த துதிக்கையானது உடையுது அப்படின்னு சொன்னா, தேர் செஞ்சு ஓடக்கூடிய நாள்ல அந்த ஊருடைய ராசா இறந்து போயிடுவாரு அப்படின்னு அந்த சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டதை பார்த்து, ஆஹா இங்க மருதுபாண்டியருடைய உயிருக்கு ஆபத்து வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அன்னைக்கு ராசாவாக மாறி இந்த மருதுபாண்டியருடைய உயிரை காப்பாற்றி தான் பரலோகத்துக்கு, தான் பரமசிவங்கிட்ட போறதுக்கு ரெடியா இருக்கேன். ஆனா இந்த சிவகங்கை சீமை வாழணும், மருதுபாண்டியர்களுடைய புகழ் வளரணும், அவங்க மக்களை எல்லாம் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி ராசா கிட்ட போய் எனக்கு கூலியை கடைசியா தான் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டு திட்டம் போட்டு இந்த ராஜ பதவியை வாங்கி விதி சொன்ன மாதிரியே தேர் ஓடக்கூடிய முதல் நாள்ல அன்னைக்கு ராசாவாக இருந்த குப்பமுத்து ஆசாரி விதியின் பால்ல தன்னுடைய உயிரையே தியாகம் பண்ணாரு. இவ்வளவு பெரிய அந்த தியாகமானது இந்த தேர் ஓடுறதுக்கும் சிவகங்கை சீமை மேலையும் மருதுபாண்டியர்களால தான் மக்களுக்கு நல்வாழ்க்கை கொடுக்க முடியும் அப்படின்னு அந்த குப்பமுத்து ஆசாரி வச்சிருந்த நம்பிக்கையின் காரணமாக தெய்வத்துக்காகவும் நாட்டு ராசாவுக்காகவும் தன்னுடைய உயிரையே அவர் தியாகம் பண்ணினாரு. இதுல நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். எல்லாம் சரி, நாட்டுக்காகவும் இங்க இருக்கக்கூடிய தெய்வத்துக்காகவும் தேருக்காகவும் தன்னுடைய உயிரை ஆசாரி தியாகம் பண்ணாரு அப்படின்னு சொன்னா, தேரு திடீர்னு ஓடாம நின்னுச்சு, அதனாலதான் ஆசாரி கிட்ட போய் தட்சணையவே இந்த ராசாக்கள் கொடுக்குறாங்க. தேரு ஓடாம எப்படி நின்னுச்சு? அது தெய்வ செயலா? அதுக்கு பின்னால என்ன சூழ்ச்சமம் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். சரி, தேர் ஓடாம நின்னதை தாண்டி இந்த குப்பமுத்து ஆசாரி தேர் மேல ஏறி நின்ன உடனேயுமே மறுபடியும் தேர் ஓட ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு பின்னால இருக்கக்கூடிய சூழ்ச்சமங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, தேரோட்டம் நடக்கிறதுக்கு முன்னாலேயே தேருக்கு பலி பூஜை போடும்போது அதுக்குள்ள தேருடைய சக்கரத்துல ஒரு ஆப்ப ரகசியமாக இந்த ஆசாரி ஐயா போய் சொருகி வச்சுட்டு வந்துடுறாரு. அதனாலதான் தேரோட்டம் நடக்கக்கூடிய நாள்ல தேரானது ஓடல. தேர் ஓடாம இருந்துச்சுன்னா தன்னை தேடி ராசாமார் வருவாங்க, அந்த தட்சணையை கேட்டு வாங்க முடியும்னு ரொம்ப தெளிவாக திட்டம் தீட்டித்தான் குப்பமுத்து ஆசாரி தேரோட்டத்தை தடுத்து நுப்பாடி வச்சிருந்தாரு. அதே சமயத்தில் அவருடைய கைக்கு அந்த அரச பதவி வந்ததுக்கு அப்புறமா தேரை உளுந்து கும்பிடுற மாதிரி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தேருக்கு மேலே போய் நான் கொடியாட்ட போறேன்னு சொல்லி அப்படி தேர் முன்னால விழுந்து கும்பிடுற மாதிரி கும்பிட்டு அந்த ஆப்பை அவர் எடுத்து விட்டு வந்துட்டாரு. அதனால தான் தேரானது ஓடி இருக்கு. இப்படி ஒரு மிகப்பெரிய திட்டத்தோடு இறைவனுக்கும் இந்த தேசத்துக்கும் குப்பமுத்து ஆசாரி ஒரு மிகப்பெரிய தியாகத்தை பண்ணியிருக்காரு. இவர் பண்ணின தியாகத்தின் காரணமாக தான் ஆங்கிலேயர்களுக்கு சிம்ம சொப்பனமாக மருதுபாண்டியர்களால் விளங்க முடிஞ்சிச்சு. 1767களில் இன்னைக்கு தென்காசி மாவட்டத்துக்குள்ள வரக்கூடிய நெற்கட்டான் செவலை ஆட்சி பண்ணி வந்த பூலித்தேவர் மன்னர் என்ன பண்றாரு? ஆங்கிலேயர்களுக்கு எதிராக கப்பங்கட்ட மாட்டேன் நிற்கிறாரு. அதனால வெள்ளைக்காரங்களோட சண்டை போட்டு அவங்களையே ஜெயிச்சு முடிக்கிறாரு. இருந்தாலும் வெள்ளையர்கள் பூலித்தேவரை ஒரு கட்டத்தில் கைது செஞ்சு அவரை கூட்டு போகும்போது சங்கரங்கோயில் பக்கத்தில் வச்சு ஒரு மாயமாயிறாரு. வெள்ளையனை விரட்டி விரட்டி அடிச்ச பூலித்தேவருக்கு அப்புறமா 1772 பாஞ்சாலங்குறிச்சியும் சிவகங்கை இந்த ரெண்டு மட்டும்தான் வெள்ளையனை எதிர்க்கக்கூடிய முக்கியமான பகுதிகளாக இருந்துச்சு. பாஞ்சாலங்குறிச்சியில் இருக்கக்கூடிய வீரபாண்டிய கட்டபொம்மனா இருக்கட்டும், அதே சமயத்தில் சிவகங்கையில் இருக்கக்கூடிய அன்னைக்கு தேதிக்கு இந்த பகுதியை ஆட்சி பண்ணி வந்த முத்துவடுகநாத தேவரா இருக்கட்டும், இவங்க ரெண்டு பேரும் வெள்ளையர்களுக்கு எதிரான போக்கை கடைபிடிக்கும் போது 1772 காளையார் கோயிலில் வச்சு யுத்தம் பண்ணி நம்முடைய முத்துவடுகநாத தேவரை படுகொலை செஞ்சிருது அந்த வெள்ளைக்கார படை. அதுக்கப்புறமா முத்துவடுகநாத தேவருடைய மனைவி வேலுநாச்சியார் அவங்களுடைய படை தளபதிகளாக இருந்த இந்த மருதுபாண்டியர்களோடு சேர்ந்து பல காலமாக வெவ்வேறு இடங்களுக்கும் போய் அவங்களுக்கு பின்னால பெரிய படை திரட்டி நிறைய மற்ற குறுநில மன்னர்களுடைய உதவியோடு ஐதர் அலியுடைய துணையையும் வாங்கிக்கிட்டு 1799 வந்து இந்த சிவகங்கை சீமையை மீட்டெடுக்கிறாங்க.
அப்படி அவங்க மீட்டெடுத்த அதே வருஷத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கப்படுது. அவருடைய தம்பி ஊமைத்துரைக்கு சிவகங்கை சீமையானது அடைக்கலத்தை கொடுக்குது. அதனால வெள்ளைக்காரன் மறுபடியும் சிவகங்கை சீமை மேல கோபமா இருக்கிறான். இப்படி 1799 வெள்ளைக்காரங்கிட்ட இருந்த சிவகங்கை சீமை இவங்க கைக்கு வந்ததுக்கு அப்புறமா ஜம்புதீவு பிரகடனம் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பிரகடனத்தை, வெள்ளைக்கார ஆட்சிக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய பிரகடனத்தை இந்த தமிழ் மன்னர்களை பூரா ஒன்று சேர்க்கக்கூடிய வேலையெல்லாம் ராஜதந்திரியாக செயல்பட்ட சின்ன மருது பார்க்கிறாரு. இப்படின்னு நிறைய அரசியல் நிகழ்வுகள் எல்லாம் நடக்குது. கொரில்லா படை தாக்குதல்கள், முதன்முறையாக ஆங்கிலேயனுக்கு எதிராக கொரில்லா படை தாக்குதலை எங்கிருந்து எப்ப அடிப்போம்னே தெரியாது, அடிச்சுக்கிட்டே இருப்போம்னு சொல்லிட்டு மிகப்பெரிய தாக்குதல்களை எல்லாம் இந்த மருது பாண்டியர்கள் நடத்துறாங்க. ஆனா கடைசியாக வெள்ளைக்காரங்களால இவங்களை சமாளிக்கவே முடியல. அப்படிங்கிற நேரத்தில் தான் இந்த கோயில் கோபுரத்தை தகர்த்து விடுவோம் அப்படின்னு சொல்லி காளையார் கோயில் கோபுரத்தை ஒரு காரணமாக காட்டி அவன் மிரட்டும் போது தெய்வத்துக்காக, கோபுரத்துக்காக, மக்களுக்காக மறுபடியும் மருது பாண்டியர்கள் வந்து இங்க சரணடைகிறாங்க, தூக்கலேற்றப்படுறாங்க. இப்படி இந்த கோயில், இந்த காளையார் கோயிலுக்கும் இந்த சிவன் கோயிலுக்கும் இந்த கோபுரத்துக்கும் மருது பாண்டியர்களுக்கும் வெள்ளைக்காரர்களுடைய அந்த ஆதிக்கத்துக்கும் அதை வீரமா எதிர்த்து போராடின இந்த மன்னர்களுக்கும் மிகப்பெரிய தொடர்பானது இந்த இடத்துல நம்மளால பார்க்க முடியும். இந்த கோயிலை பற்றி பாடும்போது திருஞான சம்பந்தர் அழகாக பாடியிருக்காரு. கங்காளர் கையிலாய மலையாளர், காண பேராளர் மங்கை பங்காளர், திரிசூல படையாளர் விடைப்பாளர் பயிலுங்கோயில் அப்படின்னு இந்த காளையார் கோயிலை பற்றி, திருக்காணப்பேரை பற்றி காண பேராளர் அப்படின்னு பாடியிருக்காரு. திருநாவுக்கரசர் பாடும்போது ஆனைக்காவில் அணங்கினை ஆரூர் நிலாய அம்மானை காணப்பேரூர் சட்டியை காணூர் முளைத்த கரும்பினை அப்படின்னு இந்த காணப்பேரூரை பற்றி பாடியிருக்காரு. அதே மாதிரி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடும்போது காதலுற தொழுவது என்று கொலோ அடியேன் கார்வயல் சூழ் காணப்பேர் உரை காளையே அப்படின்னு பாடுறாரு. அதாவது இந்த காணப்பேர்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஊரில் இருக்கக்கூடிய காளையை நான் என்னைக்கு போய் கும்பிடுவனும் அப்படின்னு சொல்லி அவர் ஆர்வம் கொண்டு இருந்தாருங்கிறாரு. அப்ப இவர் தான் முதல்ல இங்க இருக்கக்கூடிய சாமியை காளை அப்படின்னு சொல்றாரு. ஏன் இவர் காளை அப்படின்னு சொன்னாருன்னு கேட்டா, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தன்னுடைய நண்பராக இருக்கக்கூடிய சேரமான் பெருமாள், சேரநாட்டு ராசா கூட பல தலங்களுக்கு போய் சிவபெருமானை கும்பிட்டுக்கிட்டே வருவாரு. அப்படி வரும்போது திருச்சூழி அப்படின்னு சொல்லி விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு தலம் இருக்கு. அந்த தலத்துக்கு வந்து மறுநாள் காலையில் போய் சாமி கும்பிடலாம் அப்படின்னு இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தங்கி இருக்கும் போது அன்னைக்கு ராத்திரி அவருக்கு சிவபெருமான் காட்சி கொடுக்கிறாரு. எப்படி காட்சி கொடுக்கிறாரு அப்படின்னு சொன்னா, ஒரு இளங்காலை பருவத்தில், சிவபெருமான் சொல்லிட்டாலே ஒரு பெரிய சாமியாகவே நம்ம பார்த்திருப்போம். சின்ன குமரன் மாதிரி, முருகன் மாதிரி இளங்காலை பருவத்தினராக அவர் பெருசா காட்சி கொடுத்த நிகழ்ச்சிகளை நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஆனா ஒரு இளங்காலை பருவமாக, ஒரு இளவட்ட பையனாக சிவபெருமான் காட்சி கொடுக்கிறாரு. தன்னுடைய ஒரு கையில தங்கப்பூ செண்டுகளை வச்சுக்கிட்டு தன்னுடைய திருமுடியில சூளை விழுந்த மாதிரி ஒரு சூளை இருக்கக்கூடிய ஒரு தோற்றத்திலே, இதுவரைக்கும் பார்த்திராத வித்தியாசமான தோற்றத்தில் காட்சி கொடுத்து, நான் இருக்கும் ஊர் திருக்காணப்பேர், அங்க வந்து என்ன பாரு அப்படின்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள்கிட்ட சொல்லிட்டு போயிறாரு. அதனாலேயே இந்த திருச்சூழி தளத்திலிருந்து திருக்காணப்பேருக்கு போய் அவரை பார்க்கணும், அந்த காளை வடிவமாக இளங்காளையாக இளவட்டமாக வந்திருந்த சிவபெருமானை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசையோடையே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் போனாரு. அவர் காளைன்னு இங்க இருக்கக்கூடிய சிவபெருமானை சொன்னதுனால இந்த ஊருக்கு, இந்த கோயிலுக்கு காளை இருக்கக்கூடிய கோயில், காளையார் கோயில் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னும் சில பேர் இந்த விஷயத்தை எப்படி சொல்றாங்கன்னா, இளங்காலை பருவத்தில் இளவட்டமாக அங்க சாமி காட்சி கொடுக்கல, ஒரு காளை வடிவமாகவே, ஒரு காளை மாடாகவே காட்சி கொடுத்து நான் இந்த திருக்காணப்பேர்ல இருக்கேன் அப்படின்னு சொன்னதுனால அவர் அந்த காளை வடிவம் கொண்டிருந்த சிவபெருமானை தேடி வந்தாரு அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. இன்னும் சில இடங்கள் என்ன சொல்றாங்கன்னா, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இங்க காளையார் கோயில்னு சொல்லப்படக்கூடிய அன்னைக்கு இருந்த திருக்காணப்பேருக்கு வந்து சேர்ந்துறாரு. ஆனா இந்த ஊர்ல மண்ணுக்குள்ளேயே நிறைய சிவலிங்கங்கள் இருக்கு, நான் தெரியாம கூட சிவபெருமான் மேல மிதிச்சிடக்கூடாதே அப்படின்னு ஊருக்கு வெளியிலேயே அவர் நிற்கும் போது சிவபெருமான் தானே ஒரு காளை மாட்டு வடிவமாக இங்க வந்து அவருக்கு வழிகாட்டி என்ன பின்தொடர்ந்து வான்னு சொல்றாரு. அப்படி பின்தொடர்ந்து போக போக அந்த இடங்கள்ல எல்லாம் சிவலிங்கங்கள் இல்ல, அந்த காளை மாட்டுடைய அடியை பின்பற்றி வந்து கோயில்ல வந்து இங்க சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சாமி கும்பிட்டதுனால காளையை பின்தொடர்ந்து வந்து காளையாராக வந்து சிவபெருமான் காட்சி கொடுத்ததுனால இந்த ஊருக்கும் இந்த கோயிலுக்கும் காளையார் கோயில் அப்படின்னு
பேர் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இப்படி இந்த பேருக்கு பின்னால் நிறைய விஷயங்களை நம்ம சொல்ல கேள்விப்படுறோம். பள்ளமே படர்சடை பார்ப்படர் பாய்ந்த நீர் வெள்ளமே தாங்கினான் வெண்மதி சூடினான் கள்ளமே செய்கிளர் கருதிய காணப்பேர் உள்ளமே கோயிலா உள்குமென் உள்ளமே அப்படின்னு ஞானசம்பந்த பெருமான் இந்த கோயிலை பற்றி அருமையாக பாடியிருப்பார். வெவ்வேறு காலகட்டத்தில் பாண்டியர்களாலையும் சோழர்களாலையும் இந்த கோயிலுக்கு நிறைய திருப்பணிகள் பண்ணப்பட்டிருக்கு. பெரிய மருதுவும் சின்ன மருதுவும் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய 3 சன்னதிகளுக்கு முன்னாலையும் மண்டபங்களை கட்டி அந்த சோமநாதருக்கு முன்னால ஏற்கனவே காளீஸ்வரருக்கு முன்னால பாண்டியன் கட்டின அந்த 90 அடி கோபுரம் இருந்ததுனால சோமநாதருக்கு முன்னால மிகப்பெரிய ராஜகோபுரமாக 155 அடிக்கு அந்த கோபுரத்தை கட்டி திருப்பணிகளை பண்ணாரு. இந்த கோயிலுக்கு தேவையான செங்கல் எல்லாம் 12 மைல் தூரத்தில் மானாமதுரையிலிருந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பிற்காலத்தில் வந்த நகரத்தார்கள் செட்டியார்களும் இந்த கோயிலுக்கு நிறைய திருப்பணிகளை பண்ணியிருக்காங்க. இந்த கோயிலுடைய தல விருட்சமாக கொக்குமந்தாரை இருக்குது, கஜ புஷ்கரணி, சிவகங்கை காளி தீர்த்தம், விஷ்ணு தீர்த்தம், சரஸ்வதி தீர்த்தம், கௌரி தீர்த்தம், ருத்ர தீர்த்தம், லட்சுமி தீர்த்தம், சுதர்சன தீர்த்தம்னு இந்த கோயிலில் நிறைய தீர்த்தங்கள் இருக்கு. இந்த கோயிலை பற்றி இவ்வளவு வரலாறுகள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலும் மிகப்பெரிய கோயில் ரொம்ப காலமாகவே இருக்குது அப்படிங்கிறனால நிறைய கதைகள் சில முன்னுக்கு பின் முரணான கதைகளையும் நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டே இருப்போம். ஒரு சமயத்தில் வரகுண பாண்டியன் அப்படிங்கிற மன்னன் வேட்டையாட வரும்போது அவன் வேட்டையாடிட்டு காட்டுக்குள்ள இருக்கும்போது வழி தவறி போயிடுறான். அப்போ மாலை நேரத்தில் எங்கே போகிறது, எப்படி இந்த இடத்துல இருந்து வெளியே போகிறது அப்படின்னு அவன் நினைக்கும் போது அங்கே சுந்தரேஸ்வரனே வந்து அவருக்கு காட்சி கொடுத்து இங்கே கோயிலுக்கு இந்த காளையார் கோயிலுக்கு வந்து விட்டுட்டு போனாராம். அன்னைக்கு ராத்திரி முழுக்க அவர் இங்கே தங்கி இருந்து மறுநாள் தன்னை காப்பாற்றின மதுரை சுந்தரேஸ்வர பெருமானுக்கு காளையார் கோயிலில் சுந்தரேஸ்வரர் சன்னதி அப்படின்னு நம்ம பார்க்குறோமே, அந்த சன்னதியை வரகுண பாண்டிய மன்னன் தான் உருவாக்கினாரு அப்படின்னு ஒரு தகவல் சொல்லப்படுது. எது எப்படியோ வீரசேன பாண்டிய மன்னன் உருவாக்கினாலும் சரி, இந்த வரகுண பாண்டிய மன்னன் உருவாக்கினாலும் சரி, இந்த 3 தெய்வங்களும் காளையார் கோயிலுடைய முத்தான 3 தெய்வங்களாக இருந்து மக்களுக்கெல்லாம் நல்வழி காட்டி வர்றாங்க. நமக்கும் வாய்ப்பு கிடைக்கும் போது காளையார் கோயிலில் இருக்கக்கூடிய இந்த சொர்ண காளீஸ்வரர் கோயிலுக்கு போய் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது நம்ம சாமி கும்பிட்டு வரணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.